ஹாய்! இன்னைக்கு வந்து ஜூன் 11 இன்னைக்கே கடகடன்னு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நேஷ்னல் ஹெல்த் சர்வே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது என்ன சர்வே அப்படின்னா, 6வது நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. ஸோ இது வந்து HS6ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்மளோட அதாவது பீப்புளோட ஹெல்த் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ இது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஹெல்த் ரிலேட்டடாக, நியூட்ரிஷன்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க, பாப்புலேஷன் எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாத்தையும் சொல்கிற சர்வே தான் இது. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ரிலையபிளான டேட்டா. ஸோ பீப்புளோட பாப்புலேஷன், நியூட்ரிஷன், ஹெல்த்து, ஃபேமிலி வெல்ஃபேர், ஸோ இது எல்லாத்தையுமே இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து டேட்டாவாக எடுத்து நமக்கு வந்து ரிப்போர்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஏதோ ஒரு ஸ்கீம்காண்டியோ ஏதோ ஒன்றுக்காண்டியோ கவர்மெண்ட் வந்து இந்த டேட்டாவை தான் ரிலை பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6 வந்து எந்த இயருக்கானது அப்படின்னா 2023 டு 2024 இயருக்கானது. ஸோ இதை வந்து யார் எடுத்தாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் யார் கூட சேர்ந்து எடுத்தாங்க அப்படின்னா, எந்த ஏஜென்சி கூட சேர்ந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாப்புலேஷன் சர்வீஸ் IPS இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாப்புலேஷன் சர்வீஸ். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா, மும்பை மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு நோடல் ஏஜென்சி. ஸோ அவங்க கூட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சேர்ந்து தான் இதை வந்து பண்ணாங்க. ஸோ இதில் வந்து 6.79 lakh ஹவுஸ் ஹோல்ட்ஸை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ராஸ் 715 டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ இது வந்து இந்த சர்வே வந்து எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸை கவர் பண்ணியிருக்கு, எக்ஸப்ட் மணிப்பூரை மட்டும் இந்த சர்வே வந்து கவர் பண்ணலை. ஓகேவா? ஸோ இதில் மொத்தம் எத்தனை இண்டிகேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 101 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வச்சு இந்தியாவோட ஹெல்த்தையும் அதோட டெமோக்ராட்டிக் ட்ரெண்ட்ஸையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு விமினே அப்படின்ற ஒரு டிஜிட்டல் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டலில் வந்து யார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் அமித்ஷா. ஸோ யூனியன் ஹோம் மினிஸ்டர் அவர். ஓகேவா? ஸோ யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே இந்த போர்ட்டல் வரும் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? ஸோ யார் வருவா? மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எது பேஸ் பண்ணி? லேண்ட் போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பேஸ் பண்ண ஒரு திங் தான் இது. ஸோ இது என்ன எங்கே வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நியூடெல்லி வச்சு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் இந்த வினிமே அப்படின்ற ஒரு திங்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு போர்ட்டல். ஸோ இதை வந்து யார் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் வந்து போனது. ஸோ இது எதுக்குப்பா இந்த போர்ட்டல் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, லேண்ட் போர்ட், அதாவது ஒரு போர்ட்டோட லேண்டில் நடக்கிற ஆப்ரேஷன், ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் ஃபெசிலிட்டியை வந்து பார்க்குறதுக்கு, அப்புறம் பார்டர் செக்யூரிட்டி, ஸோ இது எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணது தான் இது. ஓகேவா? ஸோ இது யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, LPAI லேண்ட் போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதுக்கு யார் கீழே வரும் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரும். ஸோ அது என்னப்பா லேண்ட் போர்ட்னா கடலில் தானே இருக்கும். லேண்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆக்சுவலி என்ன தான் போர்ட் கடலில் இருந்தாலும், ஸோ அதில் வர்ற கார்கோஸ் எல்லாம் நம்ம வந்து இறக்கி எங்கே வைப்போம் அப்படின்னா, லேண்டில் தான் வைப்போம். ஸோ அங்கே இருக்க கார்கோஸ் எல்லாம் எப்படி போகுது, என்ன நடக்குதுன்றதை பார்க்குறதுக்கு தான் இந்த சிஸ்டம். ஸோ இது என்ன அப்படின்னா, ஒரு டிஜிட்டைஸ் ஆன ஒரு கார்கோ அண்ட் பேசஞ்சர் மூவ்மெண்ட்டாக தான் பார்க்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா, லேண்ட் போர்ட்ஸ். அதாவது போர்ட்டில் இருக்க லேண்டில் இருக்க கார்கோஸை வந்து இது டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்படி கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ணுறதுனால 90% ஆஃப் பேப்பர் ஒர்க் வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ இதோட வெயிட்டிங் டைம், ஒவ்வொரு ட்ரக்கும் வந்து அவனோட பர்டிகுலர் கார்கோவை கண்டுபிடிச்சு லோட் பண்ணுறதுக்கான வெயிட்டிங் டைம் வந்து 40 to 60% வந்து குறையும். ஓகேவா? ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஓவராலாக ப்ராசஸிங் டைம் வந்து 22லேருந்து 35% வந்து குறையும். ஸோ மெயின் திங் என்ன அப்படின்னா, விமினை அப்படின்றத வந்து போர்ட்டில் இருக்க கார்கோவை டிஜிட்டலைஸ் பண்ண ஒரு சாஃப்ட்வேர். ஸோ ஒரு போர்ட்டல். ஸோ அதனால என்ன ஆகும்னா, கார்கோஸ் எல்லாம் ஈஸியாக வந்து மூவ் ஆகிடும். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அதோட மினிஸ்ட்ரி யார்? யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி. அவர் பேர் என்ன? தர்மேந்திர பிரதான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லெட்டர் ஆஃப் அவார்டு வந்து எழுதுறாரு. ஓகேவா? லெட்டர் ஆஃப் அப்ரூவல். ஸோ என்ன எழுதுறாரு?
லெட்டர் ஆஃப் அப்ரூவல் எழுதுறாரு. யாருக்கு அப்படின்னா ஒரு 3 மேஜரான குளோபல் யூனிவர்சிட்டிஸ்க்கு. எதுக்குப்பா அப்படின்னா நீங்கள் வந்து எங்கள் ஊர்லேயும் வந்து உங்கள் கடையை தரேங்க அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ யார் யாருக்கு எழுதியிருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா யூஓபி, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் யோர்க், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அது என்ன அப்படின்னா நம்மளோட எஜுகேஷனை வேர்ல்ட் லெவலில் கொண்டு போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், வேர்ல்ட் லெவலில் பெரிய கண்ட்ரீஸில் இருக்க பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸோட பிரான்ச்சஸ் இங்கே வந்து வரணும். ஸோ அதுக்கு அவங்களோட கேம்பஸஸ் இங்கே வந்து பிரான்ச்சுன்னு சொல்லக்கூடாது, வி ஹேவ் டு யூஸ் அ வேர்ட் கேம்பஸ். ஸோ அவங்களோட கேம்பஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரணும். ஸோ அதுதான் இன்டர்நேஷ்னலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தர்மேந்திர பிரதான் ஒரு 3 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸுக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு, வாங்க இந்தியாவிலேயே வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு யாரை பார்ப்போம் அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிசால். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிசால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூகேயில் இருக்குது. ஓகேவா? ஸோ அவங்கக்கிட்ட லெட்டர் எழுதி ஓகே எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட என்டர்பிரைசஸ் கேபிட்டலை வந்து என்டர்பிரைசஸ் கேம்பஸை வந்து மும்பையில் வந்து இனாக்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. இவங்க இந்த பிரிஸ்டால் வந்து எதெல்லாம் கவர் பண்ணோம் அப்படின்னா இமர்சிவ் ஆர்ட்ஸு, ஃபினான்ஸு, டேட்டா சயின்ஸு, எக்கனாமிக், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஆண்டர்ப்ரனர்ஷிப் அண்ட் இன்னோவேஷனை வந்து கவர் பண்ணோம். ஸோ அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் யோர்க். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் கேம்பஸும் வந்து மும்பையில் இருக்க போது. ஸோ இது வந்து ஃபினான்சஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்சஸ். ஓகேவா? ஸோ இது ஏஐ, சைபர் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, பிஸ்னஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் கிரியேட்டிவ் இண்டஸ்ட்ரி அண்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ சவுத் வேல்ஸ். ஸோ இவங்க வந்து இவங்களோட புது சென்டரை வந்து எங்கே வைக்க போகிறாங்க அப்படின்னா பெங்களூரில் வைக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ பெங்களூரில் எங்கே அப்படின்னா மயந்தா பிஸ்னஸ் பார்க் பெங்களூரு, கர்நாடகாவில் வந்து வைக்கிறாங்க. ஸோ எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஆகஸ்ட் 2026 ஓப்பன் ஆகுது. ஸோ இவங்க வந்து பிஸ்னஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா யூனியன் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் யார், சிவராஜ் சிங் சௌஹான். ஸோ அவங்க வந்து பெரிய ஒரு மேசிவான ப்ராஜெக்டை வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா விபிஜி ராம்ஜி. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா விசிட் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜர் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமன். ஸோ இதுதான் இது வந்து ஜூலை 1லேருந்து எஃபெக்டிவ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1.25 lakh crores. ஸோ இது யாருக்கான ஸ்கீம் அப்படின்னா வந்து கிராம் பஞ்சாயத்துக்கான, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்கீம். ஸோ இது எந்த ஆக்ட் கீழே வரும், இது வந்து எந்த ஃப்ரேம்ஒர்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் 2025. ஸோ 2005 இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இது வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ என்ன இவ்வளோ பேசுகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? 100 நாள் வேலை தாங்க. ஸோ அது அப்படியே இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து 100 நாள் வேலையை இவங்க வந்து விசிட் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜர் அண்ட் அஜ்விகா மிஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ரூரல் பீப்புள்ஸுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்க, அது எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு எவ்வளோ கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க, 1.25 lakh crores. ஓகே. ஸோ வெனின்சுலாவோட ஆக்டிங் பிரசிடெண்ட் எங்கே வராங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வராங்க. ஸோ வெனின்சுலாவோட ஆக்டிங் பிரசிடெண்ட் யார் அப்படின்னா டெல்சி எலோயினா ரோட்ரிகஸ் கோமஸ். ஸோ இவங்க வந்து ஒரு 5 நாள் ட்ரிப்பாக வந்து இந்தியாவுக்கு வராங்க. ஸோ எப்போலேருந்து வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா ஜூன் 3லேருந்து ஜூன் 7 வரைக்கும் இந்தியாவுக்கு வந்துட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இவங்களோட 6வது விசிட். ஸோ இவங்களே வந்து ஃபாரின் மினிஸ்டராக இருக்கப்போ 2015 வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அப்போ 2019, 23, 24, 25 இது 6வது தடவை வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபாரின் மினிஸ்டராக இருக்கப்போ ஒரு தடவை, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கப்போ ஒரு 4 தடவை, ஸோ 5 தடவை வந்துட்டாங்களா, இந்த தடவை அந்த அம்மா வந்து பிரசிடெண்ட்டாக வராங்க. ரைட்.
ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட பேசினாங்க. எங்க? அவங்களோட ஹைதராபாத் ஹவுஸ் இன் நியூ டெல்லியில். ஓகேவா? ஸோ இந்த மீட்டிங்கில் நார்மலாக வழக்கம் போல தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ட்ரேடு, ஃபார்மாட்டிக்கல் இதை பற்றியெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரான ஜெய்சங்கர் கூட வந்து இவங்க வந்து மீட்டிங் வந்து வச்சுருக்காங்க நியூ டெல்லியில். ஸோ அதுக்கப்புறம் வந்து மகாத்மா காந்தியோட சமாதியா மகாத்மா காந்திக்கு மரியாதை செலுத்துகிற விதமா அவங்களோட ட்ரிபியூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போய் பார்த்து வந்துருக்காங்க. எங்கே அப்படின்னா ராஜ்கட் நியூ டெல்லியில். ஸோ வேறு எங்கேப்பா இவங்க போனாங்க அப்படின்னா, ஜமா நகரை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாம்நகர் ஜம்னா நகர் சாரி ஜாம் ஜாம் நகர் தான் ஜம்னா நகர்னு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இட்ஸ் ஜாம் நகர். ஸோ இவங்க வந்து ஜாம் நகருக்கு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாம் நகரோட ஆயில் ரிஃபைனரியை வந்து இவங்க வந்து விசிட் பண்ணுறாங்க. ஏன்ப்பா ஜாம் நகரில் போய் ஆயில் ரிஃபைனரி பார்க்கணுமா அப்படின்னா, வேர்ல்ட்லையே சிங்கிள் பாயிண்ட் ஆயில் ரிஃபைனரியில் பெருசுனா இதுதாங்க. ஸோ வேர்ல்டு லார்ஜஸ்ட் சிங்கிள் பாயிண்ட் ஆயில் ரிஃபைனரி ஃபெசிலிட்டி எது அப்படின்னா ஜாம்நகர் ஆயில் ரிஃபைனரி தான். இது யார் ஓன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட். எங்கே இருக்குது அப்படின்னா ஜாம்நகர் குஜராத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் இவங்க வந்து போயிட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வெனின்சுலா. ஸோ இவங்க வெனின்சுலாவோட ஆக்டிவ் பிரசிடென்ட் தானே. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு போனதுனால அதை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்தியா வெனின்சுலா. ஸோ இந்த 2 கண்ட்ரியோட பயலேட்ரல் ட்ரேட், அதாவது நம்ம அவங்களுக்கு கொடுக்குறது அவங்க நம்மளுக்கு கொடுக்குறதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா, $USD படி $678.94 மில்லியன் வந்து இருக்குது. ஸோ எந்த இயர்லனா 2025 to 26 இருக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இந்தியாவோட 3rd லார்ஜஸ்ட் சப்ளையர் ஆஃப் க்ரூட் ஆயிலாக யார் இருக்காங்க அப்படின்னா வெனின்சுலா தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் தான். ஸோ இது வந்து ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட். ஸோ இது வரைக்கும் இந்தியாவோட டிஃபென்ஸ் டீமுக்குன்னு ஒரு சில லேண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ரினியூவபிள் எனர்ஜி பிளான்ட்டை வந்து எங்கே வைக்கிறாங்க ப்ராஜெக்ட் எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் லேண்டில் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, எங்களோட டிஃபென்ஸ் லேண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இதில் வந்து வச்சுக்கோங்க அப்படி சொல்லி வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ப்ராஜெக்ட்னு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 250 மெகாவாட்டுக்கான சோலார் பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இது எங்கே இருக்க போகுது அப்படின்னு, அதாவது சோலார் பவர் ப்ராஜெக்ட் வித் பேட்ரி எனர்ஜி சோர்ஸ். ஸோ இங்கே வந்து பவரும் க்ரியேட் ஆகும், ஸ்டோரும் ஆகும். ஓகேவா? ஸோ இதை எங்கே வைக்கிறாங்க அப்படின்னா சிட்டாப்பூர் உத்தரப்பிரதேசில் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை யாருப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா NTPC. இவங்க தான் வந்து NTPC லிமிடெட் தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து வந்து யார் என்ன அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ராஜ்மோகன் நாயுடு. ஸோ அவர் எதுக்கான மினிஸ்டரு? மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கான மினிஸ்டர். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாரணாசி தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு சிட்டி டு இன்டகிரேட் இந்தியா ஈஸி கனெக்ட் ஹப் அண்ட் ஸ்போக் ஏவியேஷன் மாடலை இன்டகிரேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது யார் வந்து சொன்னது? ராம் மோகன் நாயுடு வந்து சொல்லியிருக்காரு. சரி, இதில் வந்து என்ன அப்படின்னா, என்னது அது ஈஸி கனெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து வாரணாசிலேருந்து ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறீங்க. இட்டாலியில் ரோமை பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ வாரணாசி டு இட்டாலி ரோம். ஓகே. ஸோ இந்தியா வாரணாசியில் ஆரம்பிச்சிங்கன்னா டெல்லியிலேருந்து இட்டாலி போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ உங்கள் பேக்கெல்லாம் டெல்லியில் இறங்கி மாற்றிட்டு போவீங்க. ஸோ இது வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் கனெக்டிவிட்டி ஃப்ளைட்ஸ் போகிறப்போ அவங்களே வந்து சேம் இப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் அப்படின்னா அவங்களே வந்து உங்களோட லக்கேஜஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவுக்குள்ளே ஒரு டொமஸ்டிக்காக வந்து ஒரு ஏர்போர்ட் போகிறீங்க அப்படின்னா அப்போது அந்த டொமஸ்டிக்கில் வந்து நீங்கள் தான் உங்களோட திங்ஸ் எல்லாம் லக்கேஜஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஸ்கம்ஃபர்ட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த ஈஸி கனெக்ட். ஸோ இதில் இந்த ஈஸி கனெக்ட் ஃப்ரேம்ஒர்க் படி நீங்கள் எந்த ஏர்போர்ட்டில் ஏறுறீங்களோ அங்கேயே வந்து நீங்கள் உங்கள் லக்கேஜஸை வந்து போர்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷனில் நீங்கள் போய் எடுத்தால் போதும். ஸோ இதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டாக கம்ப்ளீட்டாக நாங்கள் என்ன இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன சிட்டி வந்து யார் அப்படின்னா வாரணாசி தான். ஸோ ஜூன் 9லேருந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஸோ ஃப்ளைட்ஸ் வந்து 25லேருந்து கமென்ஸ் ஆகுது. ஸோ இது என்ன அப்படின்னா இந்த புக்கிங்ஸ் வந்து ஜூன் 9லேருந்து ஓப்பன் ஆகிடும். ஜூன் 25லேருந்து இந்த திங்கை வந்து ரூட்டில் வந்து கொண்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வாரணாசி டு டெல்லி போய் டெல்லியிலேருந்து 17 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ்க்கு வந்து கனெக்டிவிட்டி இருக்குது, 17 கண்ட்ரீஸ்க்கு. ஓகேவா? ஸோ இந்த 17 கண்ட்ரியில் எங்கே போனாலும் நீங்கள் வாரணாசிலேருந்து நீங்கள் வந்து புக் பண்ணி உங்கள் லக்கேஜஸை வந்து போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 17 கண்ட்ரியில் எந்த கண்ட்ரிக்கு போகிறப்பையும் இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷன்ஸில் உங்களுக்கு அந்த லக்கேஜ் வந்து கூட வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். இதுதான் வந்து ஈஸி கனெக்ட். இதுதான் வந்து எங்கே பண்ணியிருக்காங்க, நம்மளோட டெல்லி வாரணாசியில் வந்து போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஃபியானா ஃபின்டெக் BBBA சர்டிஃபிகேட். ஸோ இதில் வியோனா ஃபின்டெக் அப்படின்றது என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு பில்லிங் கம்பெனி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம். ஸோ இவங்களுக்கு கீழே பில்லர் ஆப்ரேட்டர் யூனிட்டாக வந்து ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு யார் சர்டிஃபிகேஷன் ஓகே பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இப்போ வந்து பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் வழியாக வந்து நம்ம வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து பில்ஸை வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய பில்லர் ஆப்ரேட்டிங் யூனிட்டாக வந்து யார் இனிமேல் பண்ண போகிறா அப்படின்னா வியோனா ஃபின்டெக் வந்து பண்ண போகுது. ஸோ இவனோட வேலை என்ன அப்படின்னா இதுக்கு கீழே மேக் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸோட பில்லை கலெக்ஷன் பேமெண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் இவனோட வேலை. ஸோ இவனுக்கு வேறு என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இவனால் பண்ண முடியும், வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இவனால் பண்ண முடியும் அப்படின்னா யூபிஐ பண்ணலாம், யூபிஐ ஸ்விட்ச் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா IMPS வந்து பண்ணலாம், பேங்கிங் கனெக்ட் பண்ணலாம், eKYC வந்து பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து யார் பண்ணலாம், வியோனா வந்து இதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஜாம்நகரில் வேர்ல்ட்லேயே பெருசாக இருக்க ஆயில் ரிஃபைனரி இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து ஜாம்நகரில் இன்னொன்று வரப்போகுது. ஸோ யார் ஸோ இந்த ஜாம்நகரில் இப்போ என்ன வரப்போகுது அப்படின்னா இந்தியாவோட லார்ஜ் ஸ்கேலில், அதாவது பெரிய இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு டேட்டா வந்து வைக்க போகிறாங்க. ஓகேவா? எங்கே, ஜாம்நகர், குஜராத்தில். ஸோ யார் சேர்ந்து வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாவும் ரிலையன்ஸும் சேர்ந்து. ஓகேவா? ஓகே. மெட்டாவும் ரிலையன்ஸும் சேர்ந்து லார்ஜ் ஸ்கேலான ஒரு AI எனேபிள்டு டேட்டா சென்டரை இந்தியாவில் குஜராத்தில் வந்து வைக்க போகிறாங்க. இந்த சென்டர் வந்து 100% ரினியூவபிள் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இதில் வந்து எவ்வளோ மெகாவாட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து 925 மெகாவாட் வந்து க்ளீன் எனர்ஜி கேப்பபிலிட்டி. ஸோ இதில் வந்து 834 மெகாவாட் வந்து க்ளீன் மேக்ஸ்லேருந்தும், ஸோ அதுக்கப்புறம் 88 மெகாவாட் வந்து ஃபோர்த் பார்ட்னர் எனர்ஜிலேருந்தும் வரப்போகுது. ஸோ இது வந்து எதுக்கு, ஸோ இதில் வந்து ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து கூலிங்க்கு வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து டீசாலினேட்டட் வாட்டரை வந்து கூலிங் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஒரு பெரிய AI டேட்டா சென்டரு. ஸோ அதில் எனர்ஜியும் ரினியூவபிள் எனர்ஜி தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து மெகாவாட். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்போ வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2028 வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஜாம்நகர் குஜராத்தில் ஒரு AI எனேபிள்டு டேட்டா சென்டர் வரும்போது இந்தியாவிலே இதுதான் பெருசு. ஸோ யார் வராங்க, மெட்டாவும் ரிலையன்ஸும் உள்ளே வராங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஓமன் இந்தியாவோட ஜாயிண்ட் வெஞ்சரோட ஃபண்ட்ஸை வந்து ஷோல் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓமனும், ஸோ அதுக்கப்புறம் ஓகேவா சுல்தானேட் ஆஃப் ஓமனும் இந்தியாவோட SBIயும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஓமன் இந்தியா ஜாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு 2. ஸோ இந்த ஃபண்டை எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க இன்வெஸ்ட் பண்ணதில் 3.65 ஸ்டாக்ஸை வந்து அவங்க வந்து விற்றுட்டாங்க. ஓகேவா? சேல் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்த ஸ்டாக்ஸில் 3.65 ஸ்டாக்ஸை வந்து சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து எவ்வளோ வந்து இதுக்கப்புறம் வந்து மேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த 3.65 போனதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து அப்படியே தான் வச்சுருக்காங்க. இந்த 3.65% ஆஃப் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ஸ்டாக்கை 270 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ மொத்தமாக அவங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 36.78 crores, அப்ராக்சிமேட்லி 37 crores வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா?
ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து 51வது கேலண்ட்ரி அவார்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எங்கே வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா ராஷ்டிரபதி பவன் நியூ டெல்லியில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா பிரேவரியை பாராட்டி கொடுக்கப்படக்கூடிய மெடல். ஸோ இதில் எத்தனை மெடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 கிருத்தி சக்ரா அவார்ட்ஸும் 15 வீர் சக்ரா அவார்ட்ஸும் அதுக்கப்புறம் 29 சூரிய சக்ரா அவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் யாரெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்க போலீஸஸ், ஸோ வீர தீரர் செயல் புரிஞ்ச இவங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 6 பேர் வந்து போஸ்ட்மஸ் வின்னர்ஸ். ஸோ அதாவது ஏதோ ஒரு வீர செயலில் இருந்து ஈடுபட்டு ஒரு 6 பேர் இறந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி வந்து இந்த மாதிரி அவார்டு வாங்கணும். அந்த மாதிரி 6 வீரர்கள். ஸோ அதில் 2 பேர் வந்து கிருத்தி சக்ராவா, ஸோ அதுக்கடுத்து ஒரு 3 பேருக்கு வீர் சக்ரா, ஸோ அடுத்த ஒருத்தருக்கு வந்து சூரிய சக்ரா அவார்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த அவார்ட்ஸில் ஒரு முக்கிய அதாவது இந்த கிருத்தி சக்ரா அவார்டு 7 இருக்குல்ல, ஸோ அதில் ஒரு அவார்டு வந்து யாருக்கு போயிருக்கு அப்படின்னா ஏர் கமாண்டர் பிரசாத் பாலகிருஷ்ணன் நாயருக்கு வந்து போயிருக்கு. ஸோ அவர் எப்படி வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னா பாப்பா அப்படி வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இவருக்கு வந்து இவர் வந்து யார் அப்படின்னா இப்போது ககன்யான்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்தியா வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸை வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்தியா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஸ்பேஸ்க்கு வந்து ஹியூமன் அனுப்புகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 4 பேரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் அதில் வந்து பேக்கப் ஆஸ்ட்ரோநாட் தான் யார் அப்படின்னா இந்த பிரசாத் பாலகிருஷ்ணன் நாயர். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தமிழ் டைரக்டர் பாரதி ராஜா சார் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட 85வது வயசில் சென்னையில் வச்சு இறந்து போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. பத்மஸ்ரீ அவார்டு வந்து இந்தியாவிலேயே இருக்க 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு 2004 வந்து வாங்கினாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ அடுத்து டேஸ் பார்த்தலாம். June 9 வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் டே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா June 10 இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டயலாக் அமங் சிவிலைசேஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஹரியானாவில் ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஸோ என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னா க்ரீன் ரோட் ப்ராஜெக்ட். ஸோ அது என்னப்பா க்ரீன் ரோட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹரியானா எங்கே வருது அப்படின்னா டெல்லி கேபிட்டல் ரீஜியனில் தான் வருது. ஸோ இப்போ அங்கே டெல்லி கேபிட்டல் ரீஜனில் போயிட்டுருக்க பெரிய ப்ராப்ளம் என்ன? டஸ்ட்டு. ஸோ இதில் முக்கியமான டஸ்ட் எதுலேருந்து வருது அப்படின்னா ரோட்ஸில் வெஹிக்கிள்ஸ் போயிட்டே இருக்கப்போ ரோட்ஸ்லேருந்து அரைஸ் ஆகிற டஸ்ட். ஸோ இப்போ இதை கம்மி பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? டஸ்ட் அரைஸ் ஆகாத மாதிரியான ரோட்ஸை வந்து போடணும். ஸோ அதுக்கு தான் யார் யார் கை கோர்த்துருக்காங்க அப்படின்னா கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சோட சென்ட்ரல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அவங்க யார் கூட மெமோரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட் யார் கூட சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹரியானா ஸ்டேட் கவர்மெண்ட் கூட. ஸோ எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா நியூ டெல்லியில். ஸோ எதுக்கு அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம் ஒர்க், ஒரு ஸ்டாண்டர்டான ஃப்ரேம் ஒர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். எதுக்கு அப்படின்னா பேவிங் அண்ட் க்ரீனிங் அர்பன் ரோட்ஸ். ஸோ ஹரியானா ஸ்டேட்டில் இருக்க அர்பன் ரோட்ஸை வந்து பேவிங் அண்ட் க்ளீனிங் வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரோட்ஸ் வந்து ஒரு டஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தாமல் குறைக்கிறதுக்கு வழி பார்க்கலான்னு. ஓகேவா? ஸோ அடுத்து அஸ்ஸாம் EU ப்ளூ வேலி கிளஸ்டர் லான்ச் என்னென்னு பார்த்துடலாமா? ஓகே. ஸோ அஸ்ஸாம் இது வந்து யார் யார் பண்ணுறாங்க அப்படின்னா அஸ்ஸாமோட கவர்மெண்ட்டும் யூரோப்பியன் யூனியனும். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளூ வேலி கிளஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ளூ வேலி கிளஸ்டரை வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ளூ வேலி கிளஸ்டரை வந்து அதுவும் பைலட் ப்ராஜெக்ட், அதாவது ஒரு சின்ன ஸ்பேஸில் பண்ணுவாங்க. ஸோ அதான் லான்ச் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா அஸ்ஸாம் கவுஹாத்தியில் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது யார் யார் சேர்ந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சிஎம் ஆஃப் அஸ்ஸாம் பிஸ்வா சர்மா அவங்களும், ஸோ அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியனோட ஒரு பர்சன், ஸோ அதாவது யூரோப்பியன் யூனியனோட அம்பாசிடர், ஸோ அவர் யார்? ஹெர்வி டெல்ஃபின். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து இதுக்கு எப்போ ஓகே 2 பேரும் சேர்ந்து இந்த அஜெண்டாவை க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா January 2026. ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸே என்ன அப்படின்னா ஃப்ளேவர்ஸை நிறையா கொண்டு வரணும், நிறையா ஃப்ராக்னன்சஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஆயுஷ் செக்டாரோட
திங்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ இந்த கோஆப்ரேஷனே எதுக்கு அப்படின்னா ஃப்ளேவர்ஸு, ஃப்ராக்ரன்ஸு, ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா, ஹோமியோபதி செக்டார்ஸ். ஸோ இந்த செக்டார்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ண. ஓகேவா? அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லியும் வந்து வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாய் காய்ஸ்.